கடைசியாக பார்த்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்க்ரீன் தெரியுதா? என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பண்ணணும். என்ன அர்த்தம் இதுக்கு முதல்ல அது சொல்லுங்கள். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு என்ன? மல்டிப்ளிகேஷன்னா சேம் நம்பரை குறிப்பிட்ட டைம் ஆட் பண்ணுறது. வெரி குட். இது எப்படின்னு சொல்லுங்கள். அதை 12 2ஆல் டிவைட் பண்ணலாம். 12 2ஆல் டிவைட் பண்ணுறீங்களா? இல்லை சார், 10 + 2 அந்த மாதிரி. இல்லைம்மா, இதை சொல்லுங்கள். இதை என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். இப்போ அதை மல்டிப்ளிகேஷன்னா ஒரு நம்பரை தந்தர ஆட் பண்ணுறதுன்றீங்க. என்ன பண்ணணுங்க? பதினெட்டை 12 தடவை ஆட் பண்ணுறோம். சரியா? அப்படி கேட்குறேன். ஆர் 18 12 டைம்ஸ் என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஆர் வேறு என்ன சொல்கிறோம்? 12 18 தடவை ஆட் பண்ணுறோம். ஓகே, 12 18 தடவை ஆட் பண்ணுறோம். சரி, அதை சிம்பிளாக எப்படி பண்ணுவீங்க இப்போது? 12 10 + 2. வெரி குட். 10 + 2. அப்புறம் ஆன்சர் போட்டிங்களா? வந்துருச்சா? இல்லை சார், அதுக்கு சரி. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? 18 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 18ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன வரும்? 80 180. 36 சார். என்ன வரும் டோட்டலு? 216 சார். 216. வெரி குட். இப்படி ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் எடுக்கிறேன். ஆமாம் சார், அந்த வீடியோ மட்டும் பார்த்தேன் சார். ஓகேம்மா, கிளாஸில் அங்கெல்லாம் ஏதாவது பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? கிளாஸில் ஒரு 2 டைம் பண்ணேன் சார். சரி சரி. டக்குன்னு ஆன்சர் வருதா? சார் பார்த்தோன்னா மல்டிப்ளிகேஷன் கஷ்டமே கிடையாது. ஓகேவா? இப்போ டக்குன்னு பார்த்தோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். $67 13 3 13 ஒன்று தெரியுதா இல்லையா? இவ்வளோ நேரமா? செஞ்சுட்டு. 247. வெரி குட். இப்போ எந்த வாய்ப்பாடுமே என்னால் கிடையாது, எந்த டேபிளுமே கஷ்டம் இல்லை. சரியா? சரி, அடுத்தது சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன அர்த்தம்? 241 என்ன அர்த்தம் அதுக்கு? 241 4 டிவைட் பண்ணுறது. நல்லா டிவைட் அதை சொல்லக்கூடாது, எனக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். இப்படி சொல்லலாமா? 241க்குள்ளே எத்தனை 4 இருக்குது சொல்லலாமா?
அதில் 241 4 நாளாக பிரித்தா எத்தனை பங்கு பிரிக்கலாம் சொல்லலாமா? ஆமாம் சார். பிரிங்க பார்ப்போம். அதையுமே பிரிக்கணும் நீங்கள். ஓகேவா? ஓகே சார். 241 பிரிக்கலாமா? ஆமாம் சார் பிரிக்கணும். 200ல் எத்தனை 4 இருக்குது? 54 இருக்கு சார். 50 அவ்வளோதான். இதில் எத்தனை 4 இருக்குது? 10 4 சார். ரிமைண்டர் என்ன வரும்? 1 வரும் சார். ஆமாம். அப்போது 241 4 நாளாக பிரித்தோம்னா சரியா 60 ஷேர் வரும். இப்படி சொல்லலாமா? 241 இருக்குது, 4 நாளாக ஒரு ரேக்கில் அடுக்கணும் அப்படின்னோம்னா 60 ரேக்கில் அடுக்கலாம். கரெக்டா? ஆமாம் சார். மிச்சம் 61வது ரேக்கில் எத்தனை வைக்க முடியும்? 61வது ரேக்கில் எத்தனை வைப்பீங்க? 4 நாளாக 60 ரேக்கில் வச்சிடலாம். 1 வைக்கலாம். 60 ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து 1 வைக்கலாம். ஒரே ஒரு துணி வைக்கலாம். கரெக்டா? ஆமாம் சார். ஓகே குட். இன்னொன்று சால்வ் பண்ணுறீங்களா? சால்வ் பண்ணு. இப்போ இந்த 1 ரிமைண்டர் இருக்குல்ல சார், அப்போ ஆன்சர் எழுதுறப்ப எப்படி எழுதணும்? ரிமைண்டர் 1 அவ்வளோதான். புரியுதாம்மா? ரிமைண்டர் எங்கே எழுதுவீங்க? இப்படி தானே வகுப்பீங்க. ஆமாம் சார். 241 இங்கே இதெல்லாம் வரும். 60 வருமாங்க? வருங்க சார். ஆ டெசிமலில் தானே சார் வரும். டெசிமலில் தேவையில்ல. ரிமைண்டர் 1 அங்கே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். டெசிமலில் போட்டிங்கன்னா போடலாம். டெசிமலில் போட்டிங்கன்னா என்ன வரும்? 60 பாயிண்ட் பார்ப்போம். இன்னும் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா புரியும். ஃப்ராக்ஷன்லாம் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா ஈஸி. 0.25 வரும். போட்டு பாருங்கள் உங்கள் மெத்தடில். சரியா? கேட்டவுடனே ரிமைண்ட் இது போட்டேன்னா என்ன சார்? இப்போ நீங்கள் கேட்டவுடனே இது போட்டேனா சால்வ் பண்ணனா 60.25 அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னேன்னா ஆமாம் சார். எப்படி சொன்னேன் சார்? பின்னாடி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸி. இதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு போட்டுடலாம். சரியா? ஓகே. பெரிய நம்பர்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். சரி, இன்னொன்று சால்வ் பண்ணுறீங்களா? பண்ணுறேன். என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் சால்வ் பண்ணணும். என்ன அர்த்தம் அதுக்கு? 335 அஞ்சஞ்சா பிரிக்கிறோம். அல்லது எப்படி சொல்லலாம்? அல்லது 335 எத்தனை 5 இருக்கு? 335க்குள்ள எத்தனை 5 இருக்குது? வெரி குட். நேரம் முடிச்சிட்டுக்கலாமே. 67. 60 வெரி குட். 67 இப்படி தான் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸ்கூல் மெத்தடையும் போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்கூலில் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் தான் என்ன பண்ணுவான், மார்க் கொடுப்பான். கரெக்டாக? ஆனால் நீங்கள் டக்குன்னு பார்த்தோன்னு சொல்கிற மாதிரி ரெடி ஆகணும். ஃப்ரெண்ட்ஸு கூட விளாண்டிங்களா அதாவது இந்த இதை வச்சு? இன்னும் இல்லை, நான் கான்ஃபிடென்ட் வந்துருக்கு. சரி பார்ப்போம். அவ்வளோதான். சரி, நம்பர்னா என்ன, அடிஷன்னா என்ன, சப்ட்ராக்ஷன்னா என்ன, மல்டிப்ளிகேஷன்னா என்ன, டிவிஷன்னா என்ன எல்லாம் பார்த்துட்டோம். கரெக்டாக? சரி. ப்ரீடெசஸர் சக்ஸஸர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். என்னது அப்படின்னா? முன்னாடி ஏதோ ஒன்று சொல்லி சொல்லுங்கள் பார்ப்போம்.
ஏதோ ஒரு நம்பர் சொல்லி சொல்லுங்கள், இந்த நம்பருக்கு இது ப்ரீடெசஸர், இது சக்ஸஸர் அப்படின்னு. சார் சின்ன வயசுல மாதிரி படிச்சிருக்கேன். சரி விடுங்க, பரவாயில்ல. ப்ரீனா முன்னாடி கரெக்டாக சொல்லிட்டீங்க, சக்ஸஸர்னால் அதை தொடர்ந்து வரக்கூடியது. வார்த்தைக்கு அர்த்தம் நம்பர் சார் இப்போது 90 அப்படின்னா அதோட ப்ரீடெசஸர் இது 89. 18. அவ்வளோதான். வார்த்தையை பார்த்து பாருங்கள், வார்த்தைகளை தான் புரிஞ்சு வச்சுக்கணும். அர்த்தம் வார்த்தை தான் உங்களுக்கு அர்த்தம். வார்த்தையை வேர்டை நல்லா புரிஞ்சுக்கணும், புரிஞ்சால் ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ நான் வேர்டோட கான்செப்ட் சொன்னோன்னே டக்குன்னு வந்துடுச்சு ஆன்சரு. ஆமாம் சார். மனப்பாடம் பண்ணக்கூடாது எதையுமே, வார்த்தைக்குள்ளே அர்த்தம் இருக்கும், அதை புரிஞ்சுக்கங்க, வேலை முடிஞ்சுது. சக்ஸஸர் என்ன பின்னாடி வரணும் சார். என்ன சொல்லுங்கள்? 90க்கு 91 சார். 91. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே சார். ஒரு நம்பரோட சக்ஸஸருக்கும் ப்ரீடெசஸருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? சப்ராக்ஷன் அடிஷன். ஒரு புரியுது சார். ஆமாம், ஒரு வார்த்தையை புரிஞ்சு சொல்லுமா. ஒரு நம்பர் இருக்குது, இப்போ கொஸ்டினை மாற்றிக்கிறேன். ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கும் அதோட சக்ஸஸருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்? ஒரு நம்பர். அவ்வளோதான். ஒரு நம்பர்னு சொல்லாதீங்க, ஒன்று முடிஞ்சு போச்சு. ஒரு நம்பர்னால் ஏதோ ஒரு நம்பர், 90 100 சரியா? இல்லை சார். ஒன்று. அதேமாதிரி ஒரு நம்பருக்கும் அதோட ப்ரீடெசஸருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஒன்று சார். அதுவும் ஒன்று தான். ஓகேவா? சரி, அடுத்தது வார்த்தையை புரிஞ்சு சொல்லணும் நீங்கள். ஐயோ இந்த கேள்வி நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, ஓகே. நீ என்ன புரிஞ்சு வச்சுருக்க? ரைட். அந்த வார்த்தையை பார்த்தோன்னா என்ன ஞாபகம் வருது, அதை வச்சு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு யோசித்து சொல்லணும். சொந்தமாக யோசிக்கிறீங்க. ரைட். ஓகே சார். அடுத்தது மல்டிபிள்ஸ். மல்டிபிள்ஸ்னால் என்னது? ஒரு நம்பரோட இப்போ தான் நம்பரோட மல்டிப்ளிகேஷன். அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? கான்செப்ட் சொல்லுங்கள். கான்செப்ட் தான் முக்கியம். நீங்கள் அதை அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. மல்டிபிள்ஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஒரு நம்பரை அத்தனை தடவை ஆட் பண்ணுறோம், கரெக்டாக? ஆமாம் சார். அதான் நம்ம சொல்கிறேன். சொல்லுமா, மனப்பாடம் பண்ணி ஐயோ அந்த கொஸ்டின்லாம் எங்கேயும் இல்லைன்னு தேடாதீங்க. இப்போ தானே பார்த்தோம். மல்டிபிள்னால் ஒரு நம்பரை அத்தனை தடவை ஆட் பண்ணுறோம், சரியா? இப்போ 5. ஆமாம், 5 × 1 அப்படின்னு என்ன அர்த்தம்? 5 ஒரு தடவை ஆட் பண்ணுறோம். 5 × 2னா 5 2 தடவை ஆட் பண்ணுறோம். 5 × 3னா 5 3 தடவை ஆட் பண்ணுறோம். 5 × 10னா 5 10 தடவை ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? சரியா? எங்கே பாருங்கள் புக்கில், ஐயோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கொஸ்டின் கேட்கல அந்த மாதிரி யோசிக்காதீங்க. அதனால தான் ஸ்டக்காக வரீங்க, சரியா? இதுக்கு என்ன அர்த்தம்? வார்த்தையை பார்க்குறீங்க, வார்த்தையை வச்சு சொல்ல போகிறீங்க. ஓகேவா? சரி. ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்? 15 3 தடவை ஆட் பண்ணுறோம். அல்லது 3 15 தடவை ஆட் பண்ணுறோம். ரெண்டு ஒன்று தான். ஓகேவா? சரி, ரைட். மல்டிபிள்ஸ். அடுத்தது ஃபேக்டார்ஸ். ஃபேக்டார்ஸ்னா என்னம்மா? படிச்சிருக்கேன் சார் கரெக்டான. ஃபேக்டார்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா,
ஒரு நம்பர் இருக்குது, இப்போ 15 சரியா? 15க்குள்ளே மீதி இல்லாமல் அடங்கக்கூடிய நம்பர், அதான் ஃபேக்டார். புரிஞ்சுதா? ஓகே சார். 15க்குள்ளே மீதி இல்லாமல் எந்த நம்பர்லாம் உட்காரும் சொல்லுங்கள் பார்ப்போம். 3, 5. எல்லா நம்பருக்குமான ஃபேக்டார் வந்து 1 சரியா? ஆமாம் சார். எல்லா நம்பருக்கும் 1 வரும் ஃபேக்டார். வெரி குட். அப்புறம் சொல்லுங்கள் இப்போ 3, 5 அப்புறம் 15. வெரி குட். அவ்வளோதான். பாருங்கள், நீங்கள் எல்லாம் படித்தது தான், ஆனால் மறந்துடுச்சுன்னு சொல்கிறோம். நான் எடுத்து கொடுத்தோன்னு சொல்கிறீங்க. புரியுதா? அப்போ என்ன பண்ணியிருக்கணும், அந்த வார்த்தைக்குள்ளே புதைக்கணும் எல்லா அர்த்தத்தையும். இதை ஏன் ஃபேக்டார்னு சொல்கிறோம்? புரியுதா? வார்த்தைக்குள்ளே அர்த்தத்தை புதைச்சிட்டிங்கன்னா அந்த வார்த்தை பார்த்தோன்னா ஞாபகம் வந்துடும். நீங்கள் இந்த சம்மா போட்டுட்டீங்க, அதனால் ஞாபகம் இருக்குது. இந்த டிவிஷன் மாதிரி சம்மா போட்டதுனால உங்களுக்கு ஞாபகம். இதை நான் சொன்னோடனே அர்த்தம் சொன்னோடனே சொல்லிடுறீங்க. நீங்கள் இந்த வார்த்தைக்குள்ளே அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தை வந்தோடனே இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்ல முடியும் உங்களால். புரிஞ்சுதா? சரி. அப்போது எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் அதோட ஃபேக்டார் என்னது? 1. 15க்குள்ளே எத்தனை 1 இருக்குது? 15. வெரி குட். எத்தனை 3 இருக்குது? 5, 3 சார். எத்தனை 5 இருக்குது? 3, 5 சார். எத்தனை 15 இருக்குது? ஒரு 15. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த அர்த்தத்தை புரிஞ்சு பார்க்கணும். ஓகேவா? 15க்குள்ளே எத்தனை 5 இருக்குது? 3, 5 சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன். 15 அப்படின்னா என்ன? ப்ராக்டிக்கலாக சொல்லுமா? இப்போ தான் ரேக்கை பிரித்தோம்ல. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி யோசிங்க, ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுங்க. சரியா? 15 5 5 பிரித்தோம்னா எத்தனை 5 பிரிக்கலாம்? அவ்வளோதான் கேள்வி. புரிஞ்சுதா? ஃபேக்டார் அப்படின்னாக்கா ஒரு நம்பருக்குள்ளே அந்த நம்பருக்குள்ளே அதோட சின்ன நம்பரு எத்தனை பேர் வந்து மீதி இல்லாமல் அடங்குவாங்க, ரிமைண்டர் இல்லாமல் அதில் பிரிக்கலாம், அதுதான் அர்த்தம். சரியா? சரி. அதே மல்டிபிள்ஸ், ஒரு நம்பரோட ஃபஸ்ட்டு மல்டிபிள் என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு நம்பரோட ஃபஸ்ட், ஏதோ ஒரு நம்பரு அதோட ஃபஸ்ட்டு மல்டிபிள் என்னவாக இருக்கும்? 1. ஃபஸ்ட்டு மல்டிபிள் இப்போ தான் பார்த்தோம். மல்டிபிள்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட டைம் ஆட் பண்ணுறது. கரெக்டா? ஒரு நம்பரோட ஃபஸ்ட்டு மல்டிபிள்னால் எது? 1. அந்த நம்பர் தான்மா. இதுக்கு என்னம்மா அர்த்தம்? 5 அவ்வளோதான், அதே நம்பர். அப்போ எந்த நம்பராக இருந்தாலும் அதுக்கான ஃபஸ்ட்டு மல்டிபிள் எந்த நம்பரு? 15. ஒரு நம்பரை எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பருக்கான ஃபஸ்ட்டு மல்டிபிள் எந்த நம்பராக இருக்கும்? அதே நம்பர். ஓகேவா? சரியா? என்ன அர்த்தம்னு தேடு, வேலை முடிஞ்சு போச்சு. 15ஓட மல்டிபிள்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 15 ஒரு தடவை கூட்டு. சரியா? 15 என்ன பண்ணுற? 2 தடவை கூட்டு. இது 15 3 தடவை கூட்டு. இதெல்லாம் வந்து எதோட மல்டிபிள்ஸு? இதெல்லாம் எதோட? 15ஓட மல்டிபிள்ஸ். அவ்வளோதான். ப்ராக்டிக்கலாக யோசிங்க, ரேக்கு மறந்துடாத. அதேமாதிரி எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் அதோட ஃபேக்டார் என்னவாக இருக்கும்?
ஃபேக்டார்னா என்ன அர்த்தம்? அதில் மீதி இல்லாமல் அடங்கணும், அல்லது பிரித்தோம்னாக்க மீதி வரக்கூடாது. சரியா? ஓகே சார். ஒரு நம்பரோட ஃபேக்டார் என்னவாக இருக்கும்? எல்லா நம்பருக்கும் இல்லை, எல்லா நம்பருக்கும் ஒரு ஃபேக்டார் இருக்கும். அது எது? 1. அப்புறம் அதே நம்பரு. இப்போ 15க்கு ஃபேக்டார் 15ஆ? ஆமாம் சார். 11க்கு ஃபேக்டாரு 11க்கு ஃபேக்டாரு 1 அண்டு 11. கரெக்டா? 11க்குள்ளே எத்தனை 1 இருக்குது? 11 சரி, 11க்குள்ளே எத்தனை 11 இருக்குது? ஒரே 11. சரியா? குட். ஓகே. அதை எப்படி எழுதலாம்? 11க்குள்ளே எத்தனை 11 இருக்குங்கிறத எப்படி எழுதலாம்? 11 × 1. அவ்வளோதான், 11 × 1. இப்படி தான் ப்ராக்டிக்கலாக தான் யோசிக்கணும். இந்த நம்பருக்கு நமக்கு எங்கே என்ன அர்த்தம், நம்பருக்குள்ளே என்ன இருக்குது? ஓகேவா? சரி, இப்போ என்னென்ன பார்த்தோம்? மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். அப்புறம் ஃபேக்டர்ஸ். சரியா? அடுத்து போகலாமா? புரியுதா? புரியாமல் இருக்கக்கூடாது, லைஃப்பில் அப்ளை பண்ணணும். இப்போ சொல்லு பார்ப்போம். டுவெண்ட்டி ஒன்னோட ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னு சொல்லுங்கள். 1, 3, 7, 21. வெரி குட். ஏன் ஃபேக்டர்லாம் லெஃப்ட் சைடில் எழுதுகிறேன்? ஏதாவது காரணம் சொல்லு பார்ப்போம். ஃபேக்டர்லாம் ஏன் லெஃப்ட் சைடு எழுதுகிறேன்? ஏம்மா இவ்வளோ நேரம் யோசிக்கிறேன்? ஃபேக்டார்னாவே அதோட சின்ன நம்பராக இருக்கும். சரியா? ஓகே சார். ஒரு நம்பரோட பெரிய ஃபேக்டார் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சின்ன ஃபேக்டார் என்ன? ஒரு நம்பரோட சின்ன ஃபேக்டார் அங்கே பார்த்தே சொல்லலாம். 1 சார். 1. பெரிய ஃபேக்டாரு 7 சார். இந்த நம்பரில் 21. அதே நம்பர் தான் வரும். சரியா? ஒரு நம்பரோட எந்த நம்பராக இருந்தாலும் அதோட சின்ன ஃபேக்டார் 1 தான், முடிஞ்சு போச்சு. பெரிய ஃபேக்டார் எதுவாக இருக்கும்? அதே நம்பர் தான் இருக்கும். சரி, 21ஓட மல்டிபிள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு 4 மல்டிபிள் சொல்லுங்கள். 21 × 1. வெரி குட். அப்புறம் 21 × 3. 3யா? 2 எங்கே போச்சு? அம்மா 2 ஏமா விட்ட? 21 × 2. எத்தனை? எவ்வளவு? 42. அப்புறம் 21 × 3. 51 சார். 51. 51ஆ? எப்படிம்மா 51 வரும்? பார்த்து சொல்லுமா. 63 சார். நீ ப்ராக்டிக்கலாக மாற்றலை, மனப்பாடம் பண்ணிட்டு தர்ற, பார்த்தோன்னே தெரியுது. சரியா? இதில் 3 20 இருக்குது. அப்போ எவ்வளவு? அதுவே 60. 3 1 இருக்குது. அப்போ என்ன வரும்? 63. சரியா? நம்பர் உள்ளே போ, வெளியில் நின்று தேடாத, மனப்பாடம் பண்ணதை வச்சு சொல்லாத. ஓகேவா? 4வது மல்டிபிள் என்ன? 84 சார். இப்போ ஞாபகம் ஒரு பார்த்தவொன்னே வருதா? பிரிக்கணும், கேள்வி கேட்கணும், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கணும். சரி, இப்போ சொல்லு பார்ப்போம். ஒரு நம்பரோட சின்ன மல்டிபிள் என்ன நம்பராக இருக்கும்? 1 சார். 1 வந்து அதோட மல்டிபிளா? 21ஓட மல்டிபிள் 1ஆ? அம்மா, அதுதான் சார் சின்ன. ஒரு நம்பரோட சின்ன மல்டிபிள் எதுன்னு கேட்டேன். இதில் எதுமா மல்டிபிள்? இதுவாமா?
ஹலோ 21 to 1. ஆ சரி. அப்போ ஒரு எண்ணோட சின்ன மல்டிபிள் எது? 21 × 1 என்னம்மா வரும்? அதே நம்பர் தான். அதை தாம்மா கேட்குறேன், சொல்லுமா. சரியா? ஓகே சார். ஒரு நம்பரோட சின்ன ஃபேக்டார்னா தான் இது, புரிஞ்சுதா? ஃபேக்டாருக்கும் மல்டிபிளுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா இந்த 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 கிளாஸே. ஃபேக்டார்னால் புரியுதா என்னென்னு? ஃபேக்டார்னா என்ன? எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ண? ஆமாம், நல்லா கரெக்டாக யோசிச்சு சொல்லுமா. ஃபேக்டார்னா என்ன? ஒரு நம்பரை அந்த நம்பருக்கு அந்த நம்பருக்குள்ளே மீதி இல்லாமல் அடங்கணும், கரெக்டா? ஒரு நம்பருக்குள்ளே ரிமைண்டர் இல்லாமல் அதில் அடங்கணும். அல்லது ஒரு நம்பரை பிரிக்கிறோம், சம் ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கணும், ரிமைண்டர் இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் என்னது? ஃபேக்டார். சரியா? ஒரு நம்பரை அத்தனை தடவை கூட்டுறோம், அதுக்கு பேர் என்னது? மல்டிபிள்ஸ். அப்போ எந்த நம்பராக இருந்தாலும் அதோட சின்ன மல்டிபிள் அந்த நம்பர் தான், புரிஞ்சதா? எந்த நம்பராக இருந்தாலும் அதோட பெரிய ஃபேக்டார் எது? பெரிய ஃபேக்டார் அந்த நம்பர் தான். அப்பா பொறுமையாக யோசிச்சு சொல்லு, ஒன்றுமே இது இல்லை. கரெக்டாக நேற்று அன்றைக்கி நடத்துனது இதெல்லாம் புரிஞ்சுருந்தாக்க டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். அப்புறம் மைண்ட் செட்டை மாற்றணும், ஸ்கூல் செட்டப்லேருந்து மாறணும். மாறினா வேலை முடிஞ்சு போச்சு. எந்த நம்பராக இருந்தாலும் அதோட சின்ன ஃபேக்டர் என்னவாக இருக்கும்? அதே நம்பர். சின்ன ஃபேக்டர்மா. ஹலோ, அதை தான் கேட்குறேன். அப்புறம் அதே நம்பருங்கிறீங்க. 1 எல்லா நம்பர்லேயும் மீதி இல்லாமல் அடங்கும், ஓகேவா? அதே மாதிரி ஒரு நம்பருக்கு 1 அதை தவிர ஃபேக்டர் இருக்குமா? பதினொன்னோட ஃபேக்டர் எது இது? வேறு யாராவது இருக்காங்களா நடுவில்? அப்போ ஒரு நம்பருக்கு எந்த நம்பராக இருந்தாலும் இன்னொரு நம்பர் சொல்லி பார்ப்போம். 13க்கு ஃபேக்டர் எது இது? வேறு எதுவும் இல்லை, அதோட சின்னதாக தான் இருக்கணும், ஓகேவா? சரி. 12க்கு ஃபேக்டர் எது இது? 1 2 6. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? நீயே சொல்லு பார்ப்போம். நீயே சொல்லுமா. சரி, அப்புறம் 13 11க்கு 1 அதே நம்பர். அது மட்டும்தான் இருக்குது. அதுக்குள்ளே அடங்கக்கூடிய வேறு ஃபேக்டார் எதுவுமே இல்லை. அப்போ ஒரு நம்பருக்குள்ளே சரியா மீதி இல்லாமல் அடங்குற மாதிரி ஃபேக்டார்ஸ் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். புரிஞ்சுச்சா கான்செப்டு? ரைட், ஓகே. மல்டிபிள்ஸ் இருக்குமா? மல்டிபிள்ஸ் இருக்குமா? எல்லா நம்பருக்கும் இருக்குமா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன் தங்கி சொல்கிறேன், நல்லா சொல்லு. கான்செப்ட் புரிஞ்சிருந்தீங்கன்னா சொல்லிடுவேன், வேலை முடிஞ்சு போச்சு. 11ஓட மல்டிபிள், ஃபஸ்ட்டு மல்டிபிள் எது? மல்டிபிள்னால் என்னென்னு யோசிச்சு சொல்லுமா. திரும்ப திரும்ப தப்பு பண்ணாதம்மா. மல்டிபிள்னால் என்ன? அப்போ ஃபஸ்ட் மல்டிபிள் என்ன 11க்கு? ஃபஸ்ட்டு மல்டிபிள் 1ன்னு சொல்கிற.
அதே நம்பர். ரெண்டாவது மல்டிபிள் என்ன? 11க்கு ரெண்டாவது மல்டிபிள் என்னம்மா? 2 சார். மல்டிபிள்னா என்னம்மா? ஹலோ. 22 சார். அப்புறம் எப்படிம்மா தப்பு சொல்லுவ? 2 எங்கேருந்து வந்துச்சிங்க? நீ கேள்வி கேளு. மல்டிபிள்னா என்னென்னு கேள்வி கேளு. தயவு செஞ்சு பொறுமையாக யோசிச்சு சொல்லு. அப்போ 11 2 தடவை ஆட் பண்ணுற. அப்போ என்ன ஒரு ரெண்டாவது மல்டிபிள் 22. மூணாவது மல்டிபிள் என்ன? 33. ஏன் ஸ்டார்டிங் ட்ரிபிள்? இப்படியே போய் பெரிய மல்டிபிள் என்ன ஒரு 11க்கு? பெரிய மல்டிபிள் இருக்கா? இருக்கும், ஆனால் தெரியாது. ஒரு நம்பர்னுடைய பிக்கஸ்ட் மல்டிபிள் என்னது? இன்ஃபினிட் அப்படின்னு அர்த்தம். 11 100 தடவை ஆட் பண்ண என்னமா வரும்? 11. இவ்வளோ நேரமா? 11 100 தடவை ஆட் பண்ணா இல்லைம்மா. 11 100 தடவை 11 100 தடவை ஆட் பண்ணாக்கா என்ன நம்பர் வரும்? நான் கேட்குற கேள்வியே புரிஞ்சுக்கிட்டு சொல்லுமா, சரியா? பொறுமையாக சொல்லு. சரி, அதே 11 100 வச்சுக்கோ. 100 வச்சுக்கோ. 100 1000 தடவை ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? நோட்டில் எழுதி கூட சொல்லு பார்த்து. 100 1000 தடவை ஆட் பண்ணால் என்ன வரும்? ஹலோ. இவ்வளோ நேரமா? ஹண்ட்ரட் இன்ட்டு 1000 1 lakh. சரியா? 1000 100 அப்படின்னு கேட்குறாங்க. 1000 100னா எவ்வளவு? 1 lakh. அதே 100 10,000 டைம் மல்டிப்ளை பண்ணால் ஒரு நம்பர் வருமா? அப்போ போயிட்டே இருக்கும். அப்போ எந்த ஒரு நம்பருக்கும் பிக்கஸ்ட்டு மல்டிபிள் எது அப்படின்னு கேட்டால் அது இன்ஃபினிட். ஓகேவா? ஸ்மாலஸ்ட் மல்டிபிள் ஸ்மாலர் அதே நம்பர். அப்பா அதே மாதிரி எந்த ஒரு நம்பருக்கும் ஸ்மாலஸ்ட்டு ஃபேக்டார், பிக்கஸ்ட் ஃபேக்டார், இன்ஃபினிட்டா? அது மல்டிபிள் பிக்கஸ்ட் ஃபேக்டார்னால் அந்த நம்பர் தான். சரியா? ஆமாவா இல்லையா? கிளியரா? ஃபேக்டார்னால் அதில் மீதி இல்லாமல் அடங்கிறது. புரிஞ்சதா? அல்லது அந்த நம்பரை அத்தனை சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து வைக்கலாம் மீதி இல்லாமல். மல்டிபிள்னால் அந்த நம்பரில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும், போயிட்டே இருக்கும். புரிஞ்சிச்சா? சரி, இப்போ என்னென்ன பார்த்தோம்? ஃபேக்டார்னா என்ன? மல்டிபிள்ஸ்னால் என்ன? ஒரு நம்பர்னுடைய ஃபேக்டார்னா என்ன? சொல்லுங்கள் பாப்போம். ஃபேக்டார்னா என்ன? ஒரு நம்பரோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறீங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுமா. மல்டிப்ளை பண்ணால் ரிமைண்டர். மல்டிப்ளிகேஷனுக்கு ரிமைண்டருக்கு சம்மந்தம் இருக்கா? அந்த நம்பருக்குள்ளே
ஒரு சரியா அந்த நம்பரை பிரிக்கணும். பிரிக்கும் பொழுது மீதி வரக்கூடாது. பிரிக்கிறது என்னென்ன அர்த்தம்? இப்போ 12 2 2 பிரித்தா எத்தனை வரும்? 6. 3 3 பிரித்தா 4 4 பிரித்தா பிரிக்கும்பொழுது எதாவது ரிமைண்டர் வருதா? அப்போ ஃபேக்டார், ஒரு நம்பரோட ஃபேக்டார்னால் ஒரு நம்பர் இருக்குது, அதை சம் பார்ட்டாக பிரிக்கணும். அப்படி பிரித்தோம்னாக்க என்ன வரக்கூடாது? மீதி வரக்கூடாது, ரிமைண்டர் வரக்கூடாது அந்த நம்பரு. அப்போ பிரிக்கும்பொழுது அந்த நம்பர் இத்தனை 2 2 பிரித்தா 6 கிடைக்கும், 3 3 பிரித்தா 4 கிடைக்கும், 4 4 பிரித்தா 3 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறல்ல. ஸோ இதெல்லாம் வந்து அதோட ஃபேக்டார். அப்படி இல்லைனா இப்படி சொல்லலாமா? ஆமாம், அவ்வளோதான், போதும். மல்டிபிள்லாம் என்ன அர்த்தம்? மல்டிபிள்னா என்ன அர்த்தம்? ஒரு நம்பர் அத்தனை தடவை ஆட் பண்ணுறோம். நான் சொல்கிற மாதிரி சொல்லுமா, டேபிள்னு சொல்லாதம்மா இனிமேலா, அது மனப்பாடம், அதை விட்டுரு. மல்டிபிள்னா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட நம்பரை குறிப்பிட்ட டைம் ஆட் பண்ணுறோம், சரியா? அப்படி தான் சொல்லணும், டேபிள்னு சொல்லாது, அதை தூக்கி போட்டுரு, டேபிளில் போய் குப்பையில் போட்டுரு. ஃபேக்டார், மல்டிபிள் 2 வார்த்தையை பிடிச்சிக்கோ. டுவெண்ட்டி 21 மீதி இல்லாமல் பிரிக்க முடியுமா? எப்படி பிரிப்பீங்க? 1 விட்டுருங்க, 1 1 பிரித்தா எத்தனை வரும்? 21 ஷேர் வரும், சரியா? ஷேர்னு சொல்லலாமா? சரி, வேறு எப்படி பிரிக்கலாம்? 3 டேபிள்னு சொல்லாதீங்க, 3 3 பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். டேபிளை தூக்கி போடுங்க, குப்பையில் போடுங்க, சரியா? அது உங்களை இதாக்கிரும். எத்தனையா பிரிக்கலாம்? வேறு இல்லைம்மா, 1 அதுக்கப்புறம் எத்தனையா பிரிக்கலாம்? 3னா என்ன அர்த்தம்? 3 3 பிரிக்கலாம். 21 3 3 பிரித்தோம்னா எத்தனை ஷேர் வரும்? 7. அப்போ 7 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்கலாம், சொல்லலாமா? அல்லது 7 ரேக்கில் வச்சிடலாம் மீதி இல்லாமல், சொல்லலாமா? வேறு என்ன எப்படி பிரிக்கலாம்? எத்தனையா பிரித்தாக்கா மீதி இல்லாமல் பிரிக்கலாம்? 7 எல்லாம் பிரிக்கலாம். 7 எல்லாம் பிரித்தா எத்தனை கிடைக்கும்? எத்தனை ஷேர் கிடைக்கும்? 3 ரேக்கில் வைக்கலாம், கரெக்டா? வேறு ஏதாவது ரிமைண்டர் இருக்கா? சார் வேறு ஏதாவது ஃபேக்டார் இருக்கா? ஒரே ஒரு நீங்கள் மட்டும் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு ரேக்கில் 21 வச்சா ஒரு ரேக்கில் வச்சுருவேன். 3 3 வச்சாக்கா எத்தனை ரேக்கில் வைப்பேன்? 7 ரேக்கில் வைப்பேன். 7 7 வச்சா எத்தனை ரேக்கில் தேவை? அப்படி யோசி, ஓகேவா? அதெல்லாம் ஃபேக்டார். மீதி இல்லாமல் எத்தனை ரேக்கில் பிரித்து வைக்கலாம்? அதை 23 மீதி இல்லாமல் எத்தனை ரேக்கில் பிரித்து வைக்கலாம்? ஒவ்வொன்றா வச்சாக்கா 23 ரேக்கில் வைக்கலாம், ஆமாவா? வேறு மாதிரி எதுவும் பிரிக்க முடியுமா? 23 அவ்வளோதான், நடுவில் மேலே பிரிக்க முடியாது. பிரித்தா என்ன வரும்? ரிமைண்டர் வந்துடும். அப்போ இதை 23 பிரிக்கிறதுக்கு வேறு யாருமே கிடையாது, ஒன்றை தவறையும் அந்த நம்பர் தான். அப்போ 23 வச்சு எத்தனை ரேக்கில் வைக்கலாம்? ஒரே ரேக். வெரி குட், போல்டாக தைரியமாக பேசி நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கலாக யோசி, முடிஞ்சு. பேசிக் புரிஞ்சிட்டுனா அங்கே ஒன்றுமே கிடையாது மேக்ஸு, சரியா? ரைட். ரிமை 23 ஹையஸ்ட் மல்டிபிள் எது? இன்ஃபினிட். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, ஓகேவா?
ரைட், இதோட இருக்கட்டும். இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம்? போய் திரும்ப அந்த வீடியோ போட்டு பாருங்கள். திரும்ப இன்றைக்கே பார்ப்பீங்களா நாளைக்கு பார்ப்பீங்களா? இன்னைக்கே பார்க்கணும். ப்ரீடெசஸர், சக்ஸஸர், அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? ஃபேக்டார்னா என்ன, உள்ளே போய் அர்த்தத்தை புரிஞ்சுருக்குறோம். ஓகே. மல்டிபிள்னால் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். இவ்வளோதான். மேக்ஸே முடிஞ்சு போச்சு. மேக்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி போதும். இதை ரிவிஷன் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணுங்கள் கான்செப்ட். நாளைக்கு கேட்டவொன்னே சொல்லணும், தயங்கி சொல்லக்கூடாது. சரியா? போல்டாக அடிக்கணும். பிரித்து ப்ராக்டிக்கலாக சொல்லு, அவ்வளோதான். ப்ராக்டிக்கலாக வச்சு நீங்கள் உங்கள் கடையை வச்சு எல்லாமே சொல்லியிருக்கு. வேலை முடிஞ்சிச்சு. ஏதாவது டவுட் இருக்கா?